காயத்ரிஸ் குக் ஸ்பாட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் காயத்ரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு அருமையாக ஒரு ஈஸியான கேக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது கோகோனட் கேக். ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்கள் ஓடிஜி ஓவனா 160 டிகிரி சென்டிகிரேட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் மைதா, பொடியாக்கப்பட்ட சர்க்கரை, பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த இதை பார்க்கலனாலும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டை, கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதனால் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். கோகோனட் கேக்கில் ரோஸ் எசன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர்க்கு வச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மைதாவில் பட்டர், பால், அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக், இது 3ஐயும் கலந்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கேக் ரொம்ப டென்ஸ் ஆகிடும். அதனால என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 70-80% மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்பேட்டில் வச்சு ஸ்லைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பேட்டர். அதுக்கப்புறமா திருவி வச்ச தேங்காய் ஒரு 100 கிராம் எடுத்து அது கூட கலந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு நட்ஸ் எதுவும் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 7 இன்ச்சஸ் ஸ்கொயர் கேக் டின்னில் நீங்கள் அந்த பேட்டர் ஊற்ற போகிறீங்க. ஃபஸ்ட்டே நல்லா பட்டர் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரெல்லாம் வச்சு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பண்ணினீங்கன்னா ஈஸியாக கேக்கை வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இதுக்கு மேலே நட்ஸ் தூவலாம். நான் இப்போது பிஸ்தப்பருப்பு வச்சுருந்தேன், அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லாட்டினா பொடியாக்கப்பட்ட முந்திரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம பேக் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே டிகிரி சென்டிகிரேடில் 40 நிமிஷம் பேக் பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே எடுத்து ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு எதுவும் ஒட்டலைன்னா முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேக்கை டின்லேருந்து வெளியே எடுக்கலாம். சூடாக வெளியே எடுத்தீங்கன்னா டக்குன்னு கேக் உதிர்ந்துடும். அதனால கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க. நம்ம கீழே லைனிங் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஈஸியாக வந்துடும் கேக். ஒரு ஒயர் ரேக்கில் நல்லா ஆற விடுங்க கேக்கை. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் நல்லா ஆறணும், இல்லை அப்படின்னா உதிர ஆரம்பிச்சிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீசஸ் வேணுமோ அவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா அந்த கேக்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.